உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி, சனி வக்கரம். சனி பெயர்ச்சி இப்போ தான் முடிஞ்சது. சனி வக்கரம் வந்துருச்சு. ஜூலை 30 ஜூலை 27 தொடங்கி ஒரு டிசம்பர் வரைக்கும் 6 மாதம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகுது? ஐயோ, கன்னிராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது ஏன் குருஜி நீங்கள் கன்னிராசினை மட்டும் சிரிக்கிறீங்க? நிறைய பேர் கேட்குறாங்க. உண்மை என்னென்னா, இந்த காதல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு மற்றவங்களுக்குலாம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு மட்டும் பாருங்கள், நான் வேணால் கமெண்டில் மனசாட்சி தொட்டு போடுங்க. உங்கள் மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, லவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஆனால் போக முடியல. ஏதோ ஒரு சக்தி நம்மளை பிரித்து வைக்குது. அது மாதிரி தான் நிறைய பேர் லவ் பண்ணுவீங்க, லவ்வரை பிரித்து வைப்பாங்க, இந்த மாதிரிலாம். இப்போது இந்த சனி வக்கரம் உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறது? இதில் 5 6 கூடையவராக இருக்கிறார் சனி பகவான். அவர் 7ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். சரி, வக்கரமான என்ன ஆகும் குருஜி? என்ன ஆகும்னா இதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். சனி ரொம்ப பாசிட்டிவ் சனியாக மாறிடுவார். ஒரு காதல் வந்துச்சோ அப்படி மாதிரி. அடடா, கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. நீங்கள் உங்களுக்காக இறைவன் ஒரு புஷ்பக விமானத்தை தரப்போகிறான். அதில் ஏறி நீங்கள் அப்படியே சுற்றி வரப்போகிறீங்க உலகத்தை. அந்த மாதிரிலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. இந்த 7ஆம் இடம் என்பது பார்ட்னர், 7ஆம் இடம் என்பது இன்னோவேஷன். நண்பர்களே, நான் அடிக்கடி என்னுடைய தம்பிகள்கிட்ட, என்னோடய டீமில் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என்ன தெரியுமா? எப்போ தொடர்ந்து நீங்கள் இன்னோவேட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை இன்னும் யோசித்து புதுமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போது எனக்கு ஒரு கடை இருக்குது, நான் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், பஜ்ஜி போடுவேன், போண்டா போடுவேன், இதே மாற்றி போட்டுகிட்டே இருப்பேன்னா நம்மளால் பண்ண முடியாது. இப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமீபத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதனால் இதை பகிர்றேன். நான் கிண்டல் பண்ணலை. ஒரு பாட்டியம்மா ஒரு மேகி வச்சுருக்காங்க. மேகி என்ன இது மேகி செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால், ஐடிக்காரங்க பஸ் எல்லாம் அங்கே நிற்கிது, அவங்க மேகி கேட்குறாங்கன்னு செய்கிறாங்க. இதுதாங்க அப்டேஷன் இல்லையா? இந்த அப்டேஷன் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஒரு 3 இட்லி வாங்கினா ஒரு வடை எக்ஸ்ட்ரா சும்மா வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. இதுதாங்க பை 1 கெட் 1 ஃப்ரீ. இதெல்லாம் காலகாலமாக நம்ம பண்ணிட்டு இருந்தவங்க தான். என்ன கொஞ்சம் பேர் மாற்றி விட்டானுங்க இந்த கார்பரேட்காரங்க, அவ்வளோதான். 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறார். யோசிங்க, புத்தியை யோசிங்க. நமக்கு பிஸ்னஸ்ங்கிறது எப்போ உங்களை பார்த்து கற்றுக்க போகிறாங்க, பிஸ்னஸ்னால் எப்படி பண்ணணுன்னு. அப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது காதல் கல்யாணங்கள். எங்கே சார், எங்கள் வீட்டில் வேறு கம்யூனிட்டி, அவங்க வேறு கம்யூனிட்டி சார், சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார். கவலைப்படாதீங்க, தொடர்ந்து போராடுங்க, அப்பா அம்மா சம்மதத்தோடு காதல் பண்ணுங்க, அதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் நான் காதலிக்கிறோம் சார், வீட்டை விட்டு எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒரு காலம் 2004 நாங்கள் கல்யாணம் நான் பண்ணேன். அந்த காலம் காதல் பண்ண திமிரு இருக்கா, கையை பிடிக்க தெம்பு இருக்கா உனக்கு, அதெல்லாம் ஒரு காலம். அந்த முயற்சியெல்லாம் இப்போ எடுக்காதீங்க இளைஞர்களே. இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படணும். ஏற்கனவே கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வேறு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சனி வக்ரமாகும் பொழுது ஃபாரின் போகிற ஆஃபர் தரார், புதிய பார்ட்னர்ஷிப் தரார், புதிய பிஸ்னஸ் ஐடியா தரார். இதை வச்சு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கிறத யோசிங்க. ஏன்னா இந்த அதிரடி ஆஃபர் உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் தான். உங்களுக்கு சில பேருக்கு உடம்பு சரியாக போகுது, சில பேருக்கு சொத்தெல்லாம் கூட வரப்போகுதுங்க. இப்போ சொத்து விஷயத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்ளமாக இருக்குது சார், எனக்கு சொத்து எப்போ சேருன்னே தெரியல. கவலைப்படாதீங்க, சொத்து சேர்ந்துடும். அடுத்த 6 குடைவனாக இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறுவதால் தொழில் முன்னேற்றம் என்பது, கடன் அடைக்கிற விஷயங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். கடன் அடைக்க போகிறீங்க. 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் நிறைய பேர் எப்போ பணம் வரும்னே கேட்டுட்டு இருக்கோம். நான் நிறைய பதிவுகளில் சொல்லுவேன், பணம் வர்றதுனால நிம்மதிங்கிறதுலாம் வேறு விஷயம். இருக்கிற கடன்காரன் ஃபோன் பண்ணாமல் இருந்தாலே பெரிய நிம்மதி. அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கடன் அடைக்க போகிறீங்க, அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சிறுக சேர்த்துங்க, டெய்லி சேர்த்து வச்சுட்டே இருங்க. யார் ஒருவர் சேர்த்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள ஜெயிக்க யாராலையும் முடியாது. காரணம் என்னென்னா, உலகின் மிகப்பெரிய சக்தி சேமிப்பு. அதை நீங்கள் தூக்கி எங்கே போகிறீங்க? முக்கியமாக உங்களை பார்க்க போகிறார் சனி பகவான். பார்த்தாருன்னா என்ன ஆகும்? அதுக்கு அடுத்ததாக சனி பகவான் உங்களை உடம்பை பார்க்கும்போது உடம்புல ஒரு எனர்ஜி, புரட்சி சிந்தனைகள் வரும். நிறைய பேர் என்ன பண்ண, உடம்பை ஏற்றி காட்டுறேன் பாரு அப்படிம்பீங்க. பைக் ஓட்ட தெரியாதவங்களாம் பைக் ஓட்டுவீங்க. அது மாதிரிலாம் நீங்கள் ஒரு இளமை புதுமைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இளமையின் இதை என்ஜாய்மெண்ட்லாம் சந்தோஷமாக அனுபவிக்க போகிறீங்க. மலையேற்றம் பண்ணுறது, இந்த மேலே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம். நிறைய பேர் சுற்றுலாலாம் போவீங்க. எங்கேயாவது ஒரு மலைப்பகுதியாக போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வரணும். நம்ம ஆட்கள் மலைப்பகுதினாலே உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே உள்ளே போய்ட்டு ஒரு டென்ட் போட்டு உட்காந்துட்டு, ஃப்ரான்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அரணை, இது நெருப்பில் காட்டி சாப்பிட்டா பண்ணாதீங்க.
நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறேன். டிஸ்கவரி சேனலில் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு அது ட்ரைனிங் இருக்குது, பண்ணுறாரு, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாவது தின்னா இப்போ பிராணம் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு ஒரு சிந்தனை வருதுன்னா அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். சில பேர் பைக்கிலே முரட்டுத்தனமாக கொல்லிமலைலாம் சுற்றி சுற்றி வரீங்க, விழுந்துடாதீங்க, பார்த்து பத்திரமா போங்க. ஏன்னா சனி பார்க்குறது யார்? உங்களை தான் பார்க்குறாரு. அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது சனி. அதனால் நம்மளை ட்ரிப்பு வைப்பார். நம்ம இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த ட்ரிப்பு போகிற பரிதாபங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். ஒருத்தரும் ட்ரிப்பு வந்தீங்களா இல்லை மட்டை ஆனீங்களா, நம்ம போகிற ஒரு ட்ரிப்பு கூட உருப்பிட்டதே இல்லைடா அப்படின்னு கன்னிராசிக்காரங்க. போனால் தனியாக போங்க, ஜாலியாக போங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனீங்க, அது குடிக்காத ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா சனி பகவான் உடம்பை பார்க்கும் பொழுது ஜாலியாக இருக்கணும்னு தோணும், ஆனால் அதுவே ஒரு கெட்ட பேரை உருவாக்கும். அதனால் நிறைய பேர் ஒய்ஃபுக்கு தெரியாமல் போகிறவங்களாம் இருக்காங்க. போவீங்க, போயிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருவீங்க, பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்கும். ஜாலியாக இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த 6 மாதம் இந்த சனி வைக்கிறதால புதுமை சிந்தனைகள் வருகிறது, வெளிநாட்டு வாய்ப்புகள் வருகிறது, சுற்றுலா போக போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. 4ஆம் இடத்து வேறு பார்க்குறாரு. உங்கள் கம்பெனியில் இப்போ தான் நீங்கள் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுவீங்க. எங்கே இருக்கிறார்? நம்ம சதீஷ் எங்கே இருக்கார்? எங்கே இருந்தாலும் அவர் அழைச்சி வாங்க, வந்துடுவார். அழைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கிறீர்கள், உனக்கு தான் டீம் லீடர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த பதவி கொடுப்பாங்க. போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஒரே வார்த்தையில் சொன்னால் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. இந்த 6 மாதமும் 10லே குரு வந்து உங்கள் உயிர் எடுத்தான். இப்போ தான் அந்த பிரச்சனைலாம் சரியாகி மனைவியோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதனால் என்ஜாய் த லைஃப், ஹாப்பியாக இருங்க. சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னென்னங்கிறத பார்க்குறோம். கன்னிராசி தெரியும் குருஜி, தெரியும் நீங்கள் கன்னிராசினே சிரிப்பீங்கிறது உலகத்துக்கு. அது என்னவோ சார், வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எது வேணால் இல்லாமல் போகலாம் சார். பணம் இல்லை பார்த்துக்கலாம் சார், சம்பாதிச்சிக்கலாம். புகழ் இல்லை பார்த்துக்கலாம், விடுங்க. ஆனால் இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். வீட்டுக்குள்ளே போனால் கூட நம்மளை பார்த்து சிரித்த மணிக்கு நம்மளை ஒய்ஃப் வரவேற்று வாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த லவ்ங்கிற ஒரு சாப்டரே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதுப்பா. அது என்னமோ தெரியல, பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கலையா, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கலையான்னு தெரில. நமக்கு மட்டும் லவ்வே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. 2 லவ் தாண்டி 3ஆவது லவ் சார் இது, அது கூட ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். கல்யாணம் ஆனால் பாதி பேர் பாருங்கள், ஒன்று அவர் ஆஸ்திரேலியாவில் இருப்பார், நீங்கள் அமெரிக்காவில் இருப்பீங்க. என்னமோ இரு கிரகணங்கள் மாதிரி 2 பேரும் நேர்கோட்டில் வந்தால் தான் வருடத்தில் ஒரு நாள் தான் மீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மேட்டர்லாம் இனிமேல் சரியாக போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வள்ளி வர போரா வாழ்க்கையில் சார், நமக்கான துணை, நம்மளுடைய காதல், நம்மளுடைய மனைவி, அவங்களோட மகிழ்ந்து இருக்கிறத விட உலகத்தில் வேறு என்ன விஷயம் சந்தோஷமாக இருக்க போகுது சொல்லுங்கள்? சந்தோஷங்கிறது எங்கே இருக்குது? நம்மளுடைய குடும்பத்தில் தான் இருக்குது. நம்ம சந்தோஷத்தை எங்கே தேடுறோம்? எங்கெங்கேயோ தேடுறோம். நம்மளுடைய சந்தோஷம் நம்ம மனைவிட்டு இருக்குது, நம்ம குழந்தைங்கள்ட்ட இருக்குது. 7 குடையவன் வக்கரம் பெறும்போது உங்களுக்குள்ளே இருந்த சண்டையெல்லாம் சரியாயிடும் சார். அதெல்லாம் இனிமேல் வாய்ப்பு இல்லை சார். அதெல்லாம் டைவர்ஸ் போய் அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு பாருங்க. ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யார்? கல்யாணம் பண்ணி வச்சது புரோகிதர் சார், அவரை விடுங்க. கல்யாணம் பண்ணி வச்சது வேறு யார்? தெய்வங்கள் சாட்சி வச்சு நீங்கள் அக்னி முன்னாடி தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்போ அதே தெய்வங்கள்லாம் இன்வைட் பண்ணி திரும்ப அக்னி முன்னாடி அப்படி டைவர்ஸ் பண்ணால் தானே அது செல்லும். நீங்கள் யாரோ ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா எப்படி செல்லும்? லாஜிக்கினோட நியாயம் ஒன்று இருக்கா இல்லையா? கடவுளின் கோர்ட்டில் உங்களுக்கு உங்களுக்கு டைவர்ஸே கிடைக்கல, கடவுள் உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணாருன்னு யார் சொன்னா? உங்களை திருப்பி சேர்த்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ பாருங்கள், சனி வந்துட்டார், உங்களுக்குள்ளே காதல் வந்துருச்சு. உங்களுடைய பழைய சம்பவங்களில் ஏதேனும் ஒன்று ஞாபகப்படுத்தினா போதும், 2 பேரும் அழுதுருவீங்க, 2 பேரும் சேர்த்துப்பீங்க. அவ்வளோதான் சார் மனித மனம். ரொம்ப நேரம் அப்படியே சுகராலாம் அப்படி கோமாலாம் ரொம்ப நாளாக இருக்க முடியாது. எங்கள் ஒரு மணி நேரம் கோமாவே இருக்கு பார்க்கலாம். அது உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்போது டைவர்ஸாவது ஒன்று, அது தலைவன் தலைவி படத்தை போய் பாருங்க ஒரு தடவை, அழகாக சொல்லுங்க பாருங்க. காலைல தானே உன்னை நான் கோர்ட்டில் பார்த்தேன், டைவர்ஸ் தானே பண்ணேன், மத்தியானம் ஆயிடுச்சுப்பா, சாப்பிடாம இருப்பார், ஞாபகம் வந்துருச்சு, வந்துட்டேன்ப்பா. அவ்வளோதான் சார் மனுஷங்கள்லாம். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். ஓகே ரைட்டு. இப்போது 7, 8, 9 பார்க்குறார். லக்கு சார். லக்கை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, நம்ம தெரியாமல் ஒரு சாப்டர் பண்ணி அது ஹிட் ஆகிடும். தெரியாமல், எனக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு சம்மந்தமே கிடையாது, விளையாட்டுக்கு போட்டு பார்த்தேன், ஜெயிச்சிட்டேன். இதெல்லாம் நடக்கும். அடுத்து உடம்பை பார்க்குறார். நாளையிலேருந்து கன்னிராசிக்காரங்களாம், எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், என்ன ஆயிடுறீங்க, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறமா இல்லையோ, அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவீங்க. அது வேணால் கண்டிப்பாக பண்ணுவீங்க. கன்னிராசிக்காரங்க பாருங்கள், அடுத்த 6 மாதமும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டிங் தான், சேவிங் தான், அப்படி ட்ரிம்மிங் தான். அவங்க ஆளே மாற போகிறீங்க. பியூட்டி பார்லருக்குலாம் கொடுத்து வச்சவங்க அவங்க தான், அதுக்கு தான் செலவு பண்ண போகிறீங்க. அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ப்ரொமோஷன் வரப்போகுது. முக்கியமாக கார் வாங்க போகிறீங்க,
வீடு வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க. கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் 10லே குரு வந்தால், நான் தான் சார் சொன்னேன், நான் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னேன், உங்களுக்கு வேலை போயிடுச்சா. ஆனால் இந்த முறை உங்களுக்கு இனிமே வேலை போகாது. சனி பகவான் உடம்பை பார்த்துட்டார், 4ஆம் இடத்தை பார்த்துட்டார். எந்த கம்பெனியில் உங்களை வேலை விட்டு அனுப்பலான்னு சொன்னாங்களோ அதே கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. பெரிய அளவு போகிறீங்க, அதே கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன்லேருந்து எல்லா விஷயங்களும் கிடைக்க போகிறது. சகல சௌபாகியங்களும் அடைய போகிறீர்கள். பிரமாதமாக இருக்க போகிறீங்க, நடந்துடும். ஆக சனி தரும் 3 ஜாக்பாட்டுகளில் முதல் ஜாக்பாட் என்ன? காதல், உங்களுக்கு லவ் ஓகே ஆகுது. 2வது ஜாக்பாட் என்ன? ஹெல்த் சார், ஹெல்த் இஸ் வெல்த். நாலுலேருந்து ஒன்லி மூலிகை காப்பி தான் குடிப்பேன், மத்தியானம் கீரை சாதம் தான் சாப்பிடுவேன், சாயந்தரம் ஆனால் இப்படி ஆகிட்டீங்க, பீஸா பர்கர்னு நல்லா இருந்த பையன் யாரோ குழப்பிட்டாங்கய்யா. இதான்யா இந்த ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் பார்த்தாங்க, திடீர்னு எல்லோரும் இயற்கை உணவுக்கு மாறிட்டாங்க. நல்லது தானே சார், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வீடு வண்டி, எங்கள் அப்பா முன்னாடி காரில் உட்கார வச்சு ஒரே ஒரு ரவுண்டு சென்னையை சுற்றி காட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை சார். பண்ணிடுங்க, நல்லா இருக்கும் போதே பண்ணிவிடுங்க. என்னோட கைண்ட் அட்வைஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கே போயிட போகிறாருன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க. உங்களுக்கு தெம்பு இருக்கும் போதே அந்த ஆக்டிவிட்டி பண்ணிடுங்க. அப்பா அம்மா கனவை நிறைவேற்றுறது தான் வாழ்க்கையில் பெரிய. 4ஆம் இடத்துல உங்கள் மனைவி ஆசைப்பட்டுருப்பாங்க, அது போய் இப்போ கஜினி படத்தை பாருங்கள். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பாசிடர் கார் வாங்கி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. சார் நான் என் கார் எனக்கு பிராண்டு, நீங்கள் BMW வச்சுக்கிங்க, ஆடி வச்சுக்கிங்க, எனக்கு என் கார் தான் பிராண்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை. இது அவ்வளோதான். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி தாண்டவமான போகிறது. கன்னிராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க 100க்கு 96 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. இது காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன,
எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்ல. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.